அதுக்கும் காரணம் திமுக அப்படின்னா நீங்க என்ன டாட் டாட் டாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கீங்கன்னு நான் கேட்கல, மக்கள் எல்லாம் கேட்கறாங்க. எங்களுக்கு கோபம் வருது. உங்க வாயை திறந்தா சந்தன நாரல சார், சட்டமன்றத்திலையும் சாணி தான் சார் நார்னுச்சு. சாணி நாத்தம் பொறுக்காம தான் சார் ஓடி நைட்டும் பகலுன்னு பார்க்காம டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி உன் பொண்டாட்டி துடிச்சு சாகுறத பார்த்த கண்ணா பிரசன்னா. என்ன கண்ணா மூடி மறைச்சிட்டா ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா கண்ணா பிரசன்னா? உன் பொண்டாட்டியோட அப்பா அதாவது உன் மாமனாரு உன் மேல சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கண்ணா பிரசன்னா. அதனால செக்ஷன் 174 படி உன் மேல எஃப்ஐஆர் பண்ணாங்க கண்ணா பிரசன்னா. நீ ஒரு லாயருங்கிறதுனாலவும் திமுக ஆட்சிங்கிறதுனாலவும் நீ சுலபமா பெயில்ல வந்துட்ட கண்ணா பிரசன்னா. அந்த கேஸ் இன்னும் நிலுவையில இருக்கு கண்ணா பிரசன்னா. உன் பொண்டாட்டி பர்த்டேக்கு முதல் நாள் அன்னைக்கு கேக்கு வெட்டுமா வேணாமான்னு உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சான். கேக்கு இந்த வருஷம் வெட்ட வேணாம் அடுத்த வருஷம் வெட்டிக்கலாம்னு இவரு சொன்னாராம். அதனால இவரு பொண்டாட்டி மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். இதெல்லாம் கேக்குறதுக்கு நம்புற மாதிரியா இருக்கு கண்ணா பிரசன்னா? ஒரு 3 குழந்தைக்கு தாயி கேவலம் கேக்குக்காக குழந்தைங்களாம் விட்டுட்டு தற்கொலை பண்ணிப்பாங்களா? பாவம் அந்த பெண்மணியை நீ எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருந்தீனா ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிருப்பாங்க. தூக்கு மாட்டியெல்லாம் சாவல, எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு கண்ணா பிரசன்னா. இந்த கேஸ மொத்தமா நாங்க தோண்டி எடுக்கிறோம் இரு.